ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை கோளும் எயிற்றனை நந்தி முகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. அரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. சென்னிமலை ஆண்டவருக்கு அரோஹரா. லீ நியூஸ் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வாரம் ராசி பலன் 19/9/2025 முதல் 20/9/2025 வரை உள்ள மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை உள்ள அனைத்து ராசிகளுக்கும் ராசி பலனை இந்த வாரம் பார்க்கலாம். மெயினா இந்த வாரம்னு பாத்தீங்கன்னா நாம சொல்ற ஜாதகம் எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சாரத்தின் அடிப்படையில கோச்சார மாற்றத்தின் அடிப்படையில சொல்றோம். மெயினா நம்ம ஜாதகம் சொல்றத பாத்தீங்கன்னா சென்னிமலை ஆண்டவர் பிரசன்ன ஜோதிட ஆலயம், சென்னிமலை ஆண்டவர் பரம்பரை ஜோதிடர் பிரசன்ன குருஜி டாக்டர் சிவராம சுப்பிரமணியம், சென்னை மற்றும் சென்னிமலை. மொபைல் நம்பர் 9994723140. மெயின் இந்த 12 ராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட ராசி பலன் இந்த வாரத்தில் பார்க்கலாம். நம்ம சொல்ற ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சாரத்தின் அடிப்படையில் வருது. அவங்க இப்போ ஜாதகத்தை படி வேணும்னா நம்ம மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன்கள் மாறும். இது கோச்சாரத்தின் அடிப்படை பொதுவான ராசி பலன் இந்த வாரத்தோடது. இந்த வாரம்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது. புரட்டாசி மாதம்னாவே எல்லாத்துக்குமே தெரியும், மாலையம் அமாவாசை. அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு போறாரு. மெயினாக இந்த வாரம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சந்திரன் கேது இது பார்த்தீங்கன்னா ஒரு இணைவுங்கிறது பயிற்சிங்கிறது நடக்குது. மெயினாக இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக நம்ம சந்திக்க வேண்டியது வரும். மெயினாக இந்த வாரம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை ஆகுது. அதாவது சூரியனும் புதனும் சேர்க்கை ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்குமானா அது ஒரு பெரிய நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சனி வக்கரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சனி வக்கரமும் ஆயிருக்குது. அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது சின்ன சின்ன இயற்கை அழிவுகள் எல்லாமே ஏற்படுத்தும். அதே மாதிரி சின்ன சின்ன அரசியல் பூகம்பங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 2 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. அதாவது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகுது, அதே மாதிரி சூரியன் பயிற்சி ஆகுது. மெயினாக அதே மாதிரி சந்திரன் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ஆரம்பிச்சு ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் அப்படின்னு ஒவ்வொரு இதாக பயிற்சி ஆறார். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வாரம்னு சொல்லும்போது 1 சூரிய கிரகணம் நடக்க போகுது. சூரிய கிரகணங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்தியா போன வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நடந்தது, அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருந்தோம். இந்த வாரம் சூரிய கிரகணம் நடக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தெரியாது. அதனால மக்கள் யாரும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு எதுக்கும் அந்த பரிகாரம் அது எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மெயினாக இதில் எந்தெந்த ராசிகள் இந்த வாரம் நல்ல பலன்களை பெறுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுஷு ராசி, துலா ராசி, அதே மாதிரி மிதுன ராசி. இந்த 3 ராசி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே வரப்போகுது. அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எந்தெந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி. அதே மாதிரி டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி, சிம்மராசி, கன்னி ராசி, மீன ராசி. இந்த 4 ராசியில் பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் முடிந்த வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த வாரத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா மாலையபக்ஷன்னு சொல்கிற மாதிரி ஒரு 15 நாட்கள் நம்ம நடக்க போகுது. மாலையபக்ஷம் நடந்துட்டு இருக்கு. மாலையபக்ஷத்தில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத, என்னென்ன பித்திருக்கள் தர்ப்பணம் எல்லாம் எப்படி கொடுக்கணுங்கிறத தனியாக வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது லீ நியூஸ் சேனலில் போய் பாருங்கள். மெயினாக மாலையபக்ஷங்கிறது பார்த்தீங்கன்னா 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை அமாவாசை வருது. மாலை அமாவாசை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது அந்த தர்ப்பணங்கிறது கொடுக்கணும். எள்ளும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக அது ஒருத்தரோட கடமை. முடிஞ்ச வரைக்கும் அந்த பித்திருக்களுக்கு அந்த தர்ப்பணங்கிறது கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அருள், அவங்களோட அருள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். லீ நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாலைபக்ஷம்னா என்ன எல்லாமே நம்ம அதில் சொல்லியிருக்கிறோம். முடிந்த வரைக்கும் அதில் என்னென்ன, அதாவது இரண்ய ஸ்ரார்த்தம், அதாவது எள்ளும் தர்ப்பணம் கொடுக்க முடியலனாலும் இரண்ய ஸ்ரார்த்தமாவது பண்ணுங்க. இரண்ய ஸ்ரார்த்தங்கிறது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதாவது அரிசி, வாழைக்காய், அதாவது பார்க்காய், அதாவது வெல்லம், தாம்பூலம், அதாவது ஒரு தட்சணை,
எள்ளு முடிஞ்ச எள்ளு வாங்க மாட்டாங்க, கொடுத்தாங்கன்னா எள்ளு வாங்குறாங்கன்னா கூட கொடுத்துருங்க. இது மாதிரி ஒரு தட்டுதலை வச்சு முடிஞ்ச வரைக்கும் அந்த அமாவாசை அன்னைக்கு இரண்ய சிரார்த்தமாவது பண்ணுங்க. அது பண்ணிட்டு வர வரைக்கும் ஒரு பெரிய நல்லது நடக்கும். நம்ம பவானி கூடுதலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே செய்து வைக்கிற அந்த தர்ப்பணம் எல்லாமே வேணும்னா முன்னாடியே புக் பண்ணிக்கங்க. இந்த நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் கீழே உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும், 9994723140. அந்த நம்பருக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கங்க. முடிந்த வரைக்கும் இது எதுக்காக பண்ணணும்னா எல்லாமே நம்ம பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிந்த வரைக்கும் எல்லா முன்னோர்களோட அருள் நமக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தோட அருள் கிடைக்கும். அதாவது இது எல்லாமே பண்ண வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல நிகழ்வும் நமக்கு நடக்கும். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, இந்த 4 ராசியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த என்னென்ன எல்லாம் நம்ம பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம சொல்லுவோம். அதெல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிங்க. இந்த மாலைய பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாமே தர்ப்பணம் முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க. இரண்ய சிரார்த்தமாவது பண்ணுங்க. பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னோர்களோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ 12 ராசிகளோட ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேச ராசி, மேச லக்னம். இந்த வாரம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளால் தொல்லைகள் உண்டு. முதல்ல அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷஸ் அது மாதிரி சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும். அந்த அரிப்புகள் அது மாதிரி சளி போன்ற தொந்தரவுகள் கண்டிப்பாக இதெல்லாமே வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வட்டி வாங்குறவங்க அதாவது அதிகமாக நம்மகிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் நம்ம வந்து வாக்குவாதங்களை தவிர்க்க நல்லது. அது முடிஞ்ச வரைக்கும் அது வாக்குவாதங்கள் தவிர்த்துட்டேனாவே பிரச்சனைகள் வராது. தேவையில்லாத அவங்க மூலியமா பிரச்சனைகள் வரும். அவசியம் இல்லாத தேவையில்லாத டென்ஷன், அதாவது டென்ஷன், கோபம், இது மாதிரி பிரஷர், இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். அது முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது. இந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வாய் நம்ம என்ன கமிட்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. கமிட்மெண்ட் கொடுக்கறத வந்து தவிர்க்கிறது நல்லது. அது தவிர்த்துட்டேனாவே பாதி பிரச்சனைகள் வராது. அதாவது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கா. 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் தான் பிரச்சனை, 14, 15 மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல வந்துட்டு போது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக சுறுசுறுப்பாக இருக்கிறது, அது மாதிரி நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்கும். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 9ஆம் இடம் பாகிஸ்தான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது வேலை, கவர்மெண்ட், அது மாதிரி சீட், அது மாதிரி இது மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே போய் பணம் கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். அது முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டப்படாமல் பொறுமையாக கையாண்டோம்னாவே ஒரு பெரிய உடல் உபாதைகள் எல்லாமே வர்றது நம்ம தவிர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உடல் ரீதியான ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு பிரச்சனைகள் எல்லாம் வரக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை பார்த்துட்டீங்கன்னாவே பெரிய ஒரு நல்லது நடக்கும். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 80%, அதாவது பொருளாதார ஏற்றங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 80%. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் நரசிம்மர் வழிபாடு உங்களை இந்த வாரம் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆகச்சிறந்ததாக அமையும். ரிஷப ராசி, ரிஷப லக்ன நேயர்கள் மெயினாக இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 14, 15 2 நாட்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிந்த வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் அதோட சந்திரனோட பார்வையும் இருக்குது. இதில் என்ன ஆகுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட பிரச்சனையாது, அதே மாதிரி சின்னவங்களாக இருந்தீங்கன்னா பெரியவங்களோட பிரச்சனையாது. வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குடும்பத்தில் வந்து சின்ன பிரச்சனைகள் வரும். அது வந்து கொஞ்சம் வலுவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வாய்ப்பே திறக்காது. முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருந்தீங்கன்னாவே பெரிய பாதிப்புகள் கம்மியாகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு ரீதியான பாதிப்புகள், அதாவது ஃபீவர் வர்றது, அது மாதிரி ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது, அது மாதிரி சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஆரம்பமாகும். அதில் பூர்வீகத்தோட சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் கவர்மெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிக்கிறது இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைங்கிறது வந்து அதாவது நம்ம முதல்ல சொல்லுவேன், அதாவது வாயவே திறக்காதீங்க அப்படின்னு எல்லா ராசியும் சொல்லுவேன். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். ஆனால் பேசினா அது தீந்துரும். அது மாதிரி ஒரு நல்ல யோகங்கள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசினாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். முடிந்த வரைக்கும் முதல் 2 நாட்கள் மட்டும்தான் பிரச்சனையை தவிர அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே வரும். இந்த வாரம் சந்தோஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 80%, அதே மாதிரி பொருளாதார ஏற்றங்கிறதும் 80%. இந்த வாரம் நீங்க மெயினா நல்லது நடக்கணும்னா மிருத்யுஞ்சய பகவானை கும்பிடுற வரைக்கும் நல்லது நடக்குமான்னு
மிதுன ராசி மிதுன லக்னம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கார். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சந்திரன் செவ்வாய் வந்து திரிகோணத்தில் இருக்கார். முடிஞ்ச வரைக்கும் இந்த 14-15 இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த அலைச்சல், டென்ஷன், கோபம், செலவு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் 14-15 தேதிகள் கண்டிப்பாக இருக்குமான இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வரார். இந்த வாரத்தில் 4ஆம் இடத்துல சூரியன் வரும்போது என்ன ஆகுன்னா அதாவது 17ஆம் தேதி வந்து வரார். 17ஆம் தேதி வரும்போது அதாவது சொத்து, வீடு, பண்ணை, காளமாடு, அரசாங்கம், சொத்து, ஹெல்த் இஷ்யூ, அதாவது அம்மாவோட ஹெல்த், கூட வேலை செய்கிற சபார்டினேட்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன எல்லாத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இவங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இது 4ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்ருஸ்தானம், மனை, வீடு, இடம், பொருள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உண்டாக்கும். அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது இது எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வருமானம் வரும். இந்த இஷ்யூஸ் வர்றது ஏன்டா அந்த இடத்துல போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாமே வருமானம் வரும். அதனால கொஞ்சம் இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் பண பரிவர்த்தனை பண்றது, அது எல்லாம் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ் இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நமக்குன்னு வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது தொண்டையில உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் காது வழியா அதை சளி வழியா இன்ஃபெக்ஷன் ஆகுது, அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நடக்கும். இளைய சகோதரி மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமா போங்க. வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் சந்தோஷங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 70%, அதாவது பொருளாதார முன்னேற்றங்கிறது 70%. நீங்க இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ராகவேந்திர வழிபாடுகள் ஆகச் சிறந்தது. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம். கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் பெற வாரம்னு கூட சொல்லலாம். இந்த போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம், சந்தோஷம், திருப்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுகபோகம் எல்லாமே ஒரு சுக்கிரன் நமக்கு பயிற்சியானதுலேருந்து ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட வீட்டில் கேது இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பெண்களால் பிரச்சனை, பெண்களுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி அது ரெண்டுமே இருக்கும். அதாவது இந்த கோல்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், கண் பாதிப்பு ஆகிறது, காது பாதிப்பு ஆகிறது, அதாவது குடும்பத்தில் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், இது மாதிரி குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி அன்னசரி விஷயத்துல தேவையில்லாம ஈடுபாடு பண்றது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துங்க. அதாவது இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நம்ம நட்பு வட்டாரங்களே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. மற்ற எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் வழி வர்றது, அதே மாதிரி எலும்பு ரீதியான பாதிப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. உங்கள் மாமனாரோட உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறது, இது எல்லாமே ஏற்படுத்தும். அதாவது பத்திரம் பதிவு பண்ணுறது, இஎன்டி டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக பண்ணுறது, பதட்டப்பட்டு பண்ணுறதுங்கிறது விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. பொறுமையாக பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு, ஏன்னா சந்திராஷ்டத்தை எல்லாம் தாண்டி வந்தால் இப்போ வந்து ஒன்றும் பெரிய பாதிப்புன்னு இந்த வாரங்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த நம்ம ஜாத ரீதியாகவே இந்த வாரம் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு. சில பேர் சின்ன சின்ன சர்ஜரிக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 70%, பொருளாதார ஏற்றங்கிறது பார்த்தீங்கன்னா 65%. இந்த வாரம் நல்ல யோகங்கள் வரணும்னா மிருத்யுஞ்சய பகவானை கும்பிட்ற வரைக்கும் ஒரு பெரிய நல்ல யோகங்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம். அதாவது சுக்கிரன் கேது இணைவு. அதாவது இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் 2 பேர் இணைவு இருக்கார். மெயினாக இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். அதாவது அழகு சார்ந்த பிரச்சனைகள், முகத்தில் பருவா ஏற்படுறது, அதை நம்ம பார்த்தாவே எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது நார்மலாகவே உங்களுக்கு அது மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதாவது ஹீட் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் வரும். அதாவது சளி தொந்தரவு, சைனஸ் ப்ராப்ளம், அது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்வீட் சம்மந்தமான சாப்பிட்றதுனால சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகுது, அது மாதிரி பாதிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வரக்கு வாய்ப்பு உண்டு. பெண்களிடம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதன் கேது சேர்க்கை, அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த பல் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கிளிப் கழட்டுறது, கிளிப் போடுறது, கண் டாக்டர்கிட்ட போய் கண்ணாடி மாற்றுறது, அது மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாமே வரக்கு வாய்ப்பு உண்டு. மெயினாக இந்த 14ஆம் தேதி கொஞ்சம் பண பிரச்சனைகள் வரும். இந்த வாரம், அதாவது இந்த 17ஆம் தேதியிலிருந்து ஒரு
மாதம் கணக்கு வச்சுங்க. இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் பண பரிவர்த்தனை பண்ணுறது சிம்ம ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எதை பண்ணாலும் கொஞ்சம் டாக்குமெண்ட்டாக பண்ணுங்க. ஒரு 10,000 ரூபா கொடுத்தாலும் அந்த டாக்குமெண்ட்டாக கொடுத்து சைன் பண்ணி பண்ணுற அளவுக்கு வச்சுக்கங்க. அது கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மெயினாக இந்த பெரியவர்களோட உடல்நலத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த நட்பு வட்டாரத்தினால உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி, அவங்களால அனுகூலம் எல்லாமே கிடைக்கும். முடிந்த வரைக்கும் இந்த வாரம் பொருளாதார ஏற்றங்கிறது பார்த்தீங்கன்னா 70%, சந்தோஷங்கிறது 70%. இந்த வாரம் நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு ஆகச் சிறந்தது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்னம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த் விஷயத்தில் இந்த வாரம் ஃபுல்லாகவே கணக்கு வச்சுங்க. இந்த ஒரு மாதம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ள கணவர்னா மனைவி, மனைவினா கணவர், 2 பேத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கண்டக சனி நடந்துட்டு இருக்குது. அதனால அதுவும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் சண்டை சச்சரவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே பாதிப்புகள் கம்மியாகும். பார்ட்னர்ஷிப், இப்போ நம்ம பார்ட்னர் வச்சிருப்போம், இந்த கணக்கில் வந்து திட்டத்தனம் அது மாதிரி எழுதி மாட்டிக்கிறது, அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே அதனால ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ள பிரச்சனையா இருது. அது மாதிரி எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து மாட்டிக்கிறது, அது மாதிரி சின்ன சின்ன பாதிப்பு, பண பரிவர்த்தனை எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த லோன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சின்ன சின்ன பாதிப்புகள் நமக்கு வருமானம் வரும். சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் வேகமா போகாதீங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா போங்க. ஏன்னா நீங்க கரெக்டா போனா தான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம் வர்றது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது, இது மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாமே இருக்கும். அதாவது மருத்துவர்களாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதே மாதிரி நர்வ் ஸ்பெஷலிஸ்ட், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா டாக்டர்ஸ்னாலுமே சொல்கிறேன், ஏன்னா அவங்களுக்குமே அவங்க ஹாஸ்பிட்டலில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மெயினாக இந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இந்த லேப் டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் அதிலேயே அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எஜுகேஷன், அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு பெரிய நல்லது என்னன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாக்குப்பழுதும் ஏற்படும். அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம், கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகுமானா சக்ஸஸ் ஆகும். அது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த வாரத்தில் என்னென்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் இதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு உங்கள் வாக்குலேருந்து வாயிலேருந்து வந்துட்டுதுன்னா அது கண்டிப்பாக இந்த வாரம் கண்டிப்பாக நடத்தி முடிச்சிருவீங்க. அது மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 70%, பொருளாதார ஏற்றங்கிறது 75%. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கிறது பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர். அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஈஸ்வரனை சரணாகதி ஆகுங்க. திருவண்ணாமலை ஈஸ்வரனை கும்பிடுங்க. கபாலீஸ்வரர் கும்பிட்ற வரைக்கும் ஒரு பெரிய நல்லது நடக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசி துலா லக்னம். துலா ராசி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த விரயஸ்தானம்ங்கிறது சொல்ல மாதிரி நமக்கு இந்த பேக் லோயர் எலும்பு தேய்மானம் ஆகுது, அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே வரக்கு வாய்ப்பு உண்டு. மெயினாக இந்த சனி வக்கரத்தில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, சூழ்ச்சியில் நம்மளே போய் மாட்டிக்கிறது, தேவையில்லாத நமக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது, நம்ம போய் மாட்டிக்கும். அது மாதிரி பாதிப்பு எல்லாமே வரக்கு வாய்ப்பு உண்டு. இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி அதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. எல்லாத்தையும் பொறுமையாக கையாள வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டென்ஷனுங்கிறது நமக்கு வராது. பொறுமையாக இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியம். அதே மாதிரி சுக்கிரன் கேது இணைந்திருக்காங்க. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களால் நல்ல ஒரு உபயோகம் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட கொஞ்சம் கரெக்டாக வச்சுங்க, அளவாக வச்சுங்க. ரொம்ப அந்யோன்யமாக போய் பிரச்சனையாகுங்கிறது வேண்டாம். மூத்த சகோதரர்கள் அவங்களாலேயும் சின்ன பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. லக்னத்திலேயே செவ்வாய் கொஞ்சம் பலமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் ஆகுது, தொழில் மாற்றம் ஆகுது, வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது, நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. அதனால ஒரு பெரிய யோகங்கள் நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரும். சந்தோஷங்கிறது 80%,
பொருளாதார ஏற்றங்கிறது 80%. இந்த வாரம் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் செயல்பட, அதாவது நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து வழிபாடுறது நல்லது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேலே, 14ஆம் தேதி மத்தியானம் 1:19க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் விருச்சிக ராசி இந்த வாரம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சூரியன் புதன் பயிற்சியாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யோகங்கள் உண்டு, லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பணம் பரிவர்த்தனையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்குதல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருமானம் வரும், கொஞ்சம் அது வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் முட்டி முடிஞ்ச வரைக்கும் அடிபடுது, அதே மாதிரி முட்டி வலி வர்றது, கால்சியம் டிஃபிஷியன்சி ஆகுது, ஹெல்த்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் பெண்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. புது வேலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலை கிடைக்கிறதுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா தேடுறது, அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமானம் வரும். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு உண்டு. லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்துக்கனால, ஆனால் சனி வக்கரமாக இருக்கார். மெயினாக இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமானம் வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டமம் வந்து பார்த்தீங்கன்னா 14/9/2025 1 மத்தியானம் 1 மணிலேருந்து 17/9/2025 9:56 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் உள்ள ராசி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம், அனுசம், கேட்டை. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளே சும்மா போனாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்புவார்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த சந்திராஷ்டம நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மௌன விரதம் இருக்கிற வரைக்கும் நல்லது. தேவையில்லாத புது பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச சுவாமிகிட்ட சரணாகதி ஆகிறது, இஷ்ட தெய்வத்திட்ட சரணாகதி ஆகிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க முடிஞ்ச ஜபங்கள் பண்றது இந்த சந்திராஷ்டம வேலையில புது பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இந்த தேவையில்லாத ஆன்லைன்ல பிரச்சனைகள் லிங்க் டச் பண்ணி வருது, அது மாதிரி பாதிப்புகள் எல்லாமே இந்த 3 நாள் கொஞ்சம் கவனமா இருங்க. சீராசினிகள் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ஏற்றங்கிறது 70%, சந்தோஷங்கிறது 70%. முடிஞ்ச வரைக்கும் ஏகாந்த வெங்கடேஸ்வர பெருமாளை கும்பிட்ற வரைக்கும் ஒரு பெரிய நல்லது நடக்கும். இந்த வாரம் தனுசு ராசி தனுசு லக்னம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரெஷர் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் அதாவது பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி தேவையில்லாத வேலையில் முடிஞ்ச வரைக்கும் ஈடுபடுறது தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அப்பாவோட ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்பாவோட உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாதிப்பில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்கள் காதுக்கு வர்றது, பங்காளி வகையில் அது மாதிரி வெளியில் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆகுது, இது மாதிரி உடல்நல பாதிப்புகள் இல்லை வெளியில் இதாகிறது, அது மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாமே காதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொடைப்பகுதியில் பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனம் முடிஞ்ச வரைக்கும் விபத்து இது மாதிரி ஏற்படக்கூட வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக போங்க வண்டியில் போகும்போது. அதாவது பிரயாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரயாணத்துக்கு போகலாம்னு நினைப்போம், அது வந்து தடையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குரு பார்வைங்கிறது ஒரு நல்ல யோகங்கள்ங்கிறது உண்டு. அதனால தேவையில்லாத முடிஞ்ச வரைக்கும் நல்ல யோகங்கள் எல்லாமே வரும். அதுக்கு வந்து நம்ம பொறுமையாக கையாளணும்னா நல்லது எல்லாமே நடக்க போகுது. அதாவது சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அம்மாவோட உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. வீடு விற்கிறது அது மாதிரி பாதிப்புகள், அது மாதிரி ஒரு நல்ல யோகங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக கையாளுறது ரொம்ப நல்லது. ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபோட ஹெல்த்தை பார்த்துக்குங்க, அதாவது ஒய்ஃப்னா ஹஸ்பண்டோட ஹெல்த் பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் எப்போ ஆரம்பிக்குன்னா 17ஆம் தேதி 9:56 20ஆம் தேதி மத்தியானம், அதாவது 9:56 காலையில் வரைக்கும் இருக்குது. இதில் முடிஞ்ச வரைக்கும் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம், பூரா நட்சத்திரம், உத்திரா நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த 3 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத புது பிரச்சனைகள் வரும். புது வேலைகள் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் போகாது. நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு இருந்தோம்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்மீக ரீதியாக ஈடுபாடு பண்ணிங்க, ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. இந்த வாரம் சந்தோஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 70%, பொருளாதார ஏற்றங்கிறது 70%. இந்த வாரம் சிறப்படையணும்னா மிருத்யுஞ்சய பகவானை கும்பிட்ற வரைக்கும் ஒரு பெரிய நல்லது நடக்கும். இந்த வாரம்
இந்த வாரம் மகர ராசி மகர லக்னம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கார். அதாவது ஒரு 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு பெரிய நல்லதுன்னு ஓட சொல்லலாம். ஆனால் சனி வக்கரமாக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பையனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்பானா பையன்னா அப்பா 2 பேத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முயற்சி அடிபடுது, அதே மாதிரி தாம்பத்தியம் அடிபடுது, அதே மாதிரி அந்யோன்யங்கிறது அடிபடுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது வீட்டு முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூத்தவர்கள் அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கொஞ்சம் அக்கறையை எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய யோகங்கள் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்னால எக்ஸ்பென்ஸ் ஆகிறது இந்த வாரம் ஏற்படும். திடீர் விரயங்கள், தேவையில்லாத விரைய செலவுகள் எல்லாமே ஏற்படுறக்கு வாய்ப்பு உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு பிரச்சனைகள், எலும்பு தேய்மானம் அது மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்த உண்டு. அதே மாதிரி முட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை அது மாதிரி எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மெயினாக இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இதாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த பல்லு, கழுத்து இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு உண்டு. சுக்கரன் பார்வை இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே ஒரு அளவுக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் இனிமேல் அதுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அரசு வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டி அது மாதிரி ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் நிறம் யூஸ் பண்ணுங்க. இந்த வாரம் மஞ்சள் நிறம் யூஸ் பண்ண ஓரளவுக்கு மகர ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் வரும். முடிந்த வரைக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா 29 அதாவது 2025 காலையில் 9:45 வரைக்கும் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மகர ராசிங்கிறது கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வாரம் சந்தோஷங்கிறது பார்த்தீங்கன்னா 80%, பொருளாதார ஏற்றங்கிறது 80%. இந்த வாரம் சிறப்பாகணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஆக சிறந்தது. மீன ராசி மீன லக்னம். மீன ராசி மீன லக்னம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கவனம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சனி வக்கர பயிற்சி ஆகிருக்கார். அது வந்து பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்திலே இருக்கார். முடிந்த வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் சொல்றது, அதே மாதிரி கண்டகச்சி ஸ்தானம் கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் சூரியன் புதன் சேர்க்கைனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எலும்பு ரீதியான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த கணவன் மனைவி தேவையில்லாத பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஈகோ ப்ராப்ளம் வரது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக எழுதி தேவையில்லாத பிரச்சனைகள் அதனால் மாட்டிக்கிறது, அது மாதிரி பாதிப்புகள் எல்லாமே ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுத்து வாங்குறது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் தேவையில்லாத இடத்துல போய் சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு. சும்மா அதை வெளியில் போகும்போது போகிறோமா வந்தோமான்னு இல்லாமல் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது. ஒரு அதாவது சாப்பிட்ற இடத்துக்கு போனீங்கன்னா கூட பேசாமல் வரணும். ஏன்னா அங்கே போய் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அஷ்டமத்தில் செவ்வாய் அதாவது குரு சஞ்சாரம் ஆகுது போயின்னா அதாவது பெரிய ஒரு அதிர்ஷ்டம், பெண்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம். அதாவது மீனராசி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பண வரவு எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது 6ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கார். அதாவது தேவையில்லாத இந்த கேஸ் சச்சரவு வந்து கொஞ்சம் வெளியில் வர்றது, அது மாதிரி பாதிப்புலேருந்து ஓரளவுக்கு வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த கமிட்மெண்ட்டுங்கிறது கொடுக்காது. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. தேவையில்லாத கமிட்மெண்ட்டுங்கிறது யாருக்காகவும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி 14-15 இந்த 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 14-15 அதே மாதிரி இது 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம தவிர்க்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் பிரித்திங்கரா தேவியை வந்து வழிபாடுகள் பண்ணுங்க. இந்த வாரம் சந்தோஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 70%, பொருளாதார ஏற்றங்கிறது 70%. இந்த வாரம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி நவராத்திரி எல்லாமே வரப்போகுது. இந்த அமாவாசை முடிஞ்சோடனே நவராத்திரிங்கிறது 9 நாள் நம்ம சிறப்பாக கொண்டாடணும். என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது அடுத்த வாரம் நேயர்களுக்கு அடுத்த வார நிகழ்ச்சியில் நம்ம என்னென்ன நவராத்திரி என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் டாக்டர் சிவராம சுப்ரமணியம், சென்னை மற்றும் சென்னிமலை.